வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஜேஜி கெமிக்கல் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனி ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப மார்ச் 5ல இருந்து மார்ச் 7 வரைக்கும் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10 rupees per share இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் 210 rupees ஆகும், அப்பர் பேண்ட் 221 rupees ஆகும் பர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. லார்ஜ் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டோட்டலா 67 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ எவ்வளவு, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு, ஆஃபர் பர் சேல் எவ்வளவு அப்படின்ட்டு க்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்காங்க. லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் ஆகுது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் மார்ச் 5, இந்த கம்பெனியோட ஐபிஓ க்ளோசிங் டேட் மார்ச் 7. பேசிக் அலாட்மெண்ட் மார்ச் 11 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் அலாட்மெண்ட் ஆகுது. இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து மார்ச் 12 அன்னைக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். கிடைச்சது அப்படின்னா மார்ச் 12 அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப மார்ச் 13 அன்னைக்கு இந்த கம்பெனி லிஸ்டிங் ஆகுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா மார்ச் 7 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனி ரீட்டைல் ட்ரேடர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு லாட்டுக்கு 67 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 14,807 rupees நமக்கு தேவைப்படும். ரீட்டைல் ட்ரேடரா நம்ம மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 13 லாட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 871 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,92,491 rupees நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளவு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, பட் போஸ்ட் இஷ்யூ மென்ஷன் பண்ணல. இந்த கம்பெனி ரீட்டைல் ட்ரேடர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 35% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீட்டைல் ட்ரேடருக்கு ஆஃபர் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021ல இருந்து 23 வரைக்கும் இருக்கு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அகைன் 23ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அகைன் 23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அகைன் வந்து பாத்தீங்கன்னா 23ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அகைன் 23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனில டோட்டல் போரிங் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்ல. சோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 29.2ல இருந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கிறது 5/3/2024. இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ ஐபிஓ பிரைஸ் 221 rupees, கிரே மார்க்கெட் பிரீமியம் 50 rupees இருக்கு. ஸோ எஸ்டிமேட் லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 271 வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 22% வந்து பாத்தீங்கன்னா அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்றீங்களா இல்லையா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. பட் நான் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஐபிஓ அப்படிங்கிறப்ப நம்ம 50% மேல இருக்கிறப்ப அப்ளை பண்றது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நிப்டியோட ஃபிளக்சுவேஷன் ஏற்ற மாதிரி இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் கம்மியாலாம், அதனால எஸ்டிமேட் லிஸ்டிங் 22% அப்படிங்கறனால நான் இந்த ஐபிஓ ஸ்கிப் பண்றேன். பட் ஃபைனான்சியல் அப்படின்னு பாக்குறப்ப கம்பெனி நல்லா தான் இருக்கு. லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்க இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. லிஸ்டிங் கைனுக்காக தான் இந்த கம்பெனியோட ஐபிஓ நான் அப்ளை பண்றேன் அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் சான்ஸா இருக்கும். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மேக் பண்றோம். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.